சுயநம்பிக்கை என்பது ஒரே நாளில் உருவாவது இல்லைங்க. அது தொடர்ச்சியான பயிற்சிகளின் மூலம் வளர்த்து கொள்ளக்கூடிய அது ஒரு பயிற்சியாகும், திறனாகும். உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள சில பயனுள்ள வழிகளை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? உங்கள் பலங்களை அடையாளம் காணுதல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களிடம் உள்ள திறமைகளை, அதாவது நீங்கள் அடைந்த ஒரு சில லட்சியங்கள், வெற்றிகளை வந்து ஒரு நோட்டு புத்தகத்தில் வந்து நீங்கள் எழுதி வைங்க. அது வந்து பெரிய விஷயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் தேடி போட்டு ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வைங்க. சிறிய சாதனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களை நீங்களே வந்து தட்டி கொடுத்துக்கோங்க, பாராட்டிக்கோங்க. அது உங்களோட தன்னம்பிக்கையை உயர்த்தும். செகண்ட் ஒன் வந்து நேர்மறையான சுய பேச்சு. அது என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம். உங்கள் மனசுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறத தயவுசெய்து விட்டுருங்க. என்னால் முடியும், நான் தெரியாத விஷயங்களை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல பழகுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? எதையுமே தெரியல அப்படின்னா வந்து தெரியலேன்னு சொல்லிட்டு ஒதுங்காதீங்க. தெரியாத விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அதிலேருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதை உடனடியாக வந்து நேர்மறை எண்ணங்களாக மாற்ற பழகிக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம், உடல் மொழியை மாற்றுங்கள். அது எப்படிங்க என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம். நடக்கும்போதும் உட்காரும்போதும் தோள்களை தளர்த்தி நிமிர்ந்து உட்காரணும். சரிங்களா? மற்றவர்களுடன் பேசும்போது அவங்களோட கண்ணை பார்த்து பேசணுங்க. கீழே குனிஞ்சிட்டு இல்லை வேறு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை குறைஞ்சிரும். அவங்க கண்ணை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை அதிகரிக்கும், நம்பிக்கை வளர்க்கும். ஓகேங்களா? லேசான சிறிய புன்னகையுடன் உரையாடலை தொடங்கும்போது அது நமக்குள்ளே இருக்கிற பதற்றத்தை, பயத்தை வந்து போக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது சிரிச்ச முகத்துடன் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. நாலாவது விஷயம், சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அடையிறது. பெரிய இலக்குகளை வந்து நிர்ணயிக்கும் போது பயத்தை உருவாக்கலாங்க. அதனால் ரெகுலராக டெய்லி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை, சிறிய இலக்குகளை பிரித்து பாருங்கள். ஒவ்வொரு சிறிய இலக்குகளையும் முடிவெடுக்கும் போது என்னால் முடியும் என்று முடிவெடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இலக்குகளை அடையக்கூடிய நம்பிக்கை வந்து அதிகரிக்கும். அதனால் எடுத்த உடனே பெரிய இலக்குகளை வந்து நம்ம நிர்ணயிக்கிறத விட்டுட்டு அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு இலக்குகளை ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு அதை என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அது வெற்றியில் முடிஞ்சிச்சுன்னு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளுக்குள்ளே எந்த ஒரு பயமும் வராது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அஞ்சாவது விஷயம், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தில் அறிவோடும் திறமையோடும் இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கிறதோடு தானாகவே வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆர்வம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் டெய்லியுமே வந்து ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வந்து அதுக்காக செலவிடுங்க. புதிய விஷயங்களை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கற்றுக்க பழகிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா தகவல் தொடர்பு திறன் வந்து அதிகரிக்கும். அதுக்காக தான் தெரியாத விஷயங்களை, பிடிச்ச விஷயங்களை வந்து ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆறாவது விஷயம், மற்றவங்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தணும். ஒவ்வொருவரோட பயணமும் வந்து வித்தியாசமானதுங்க. சரிங்களா? ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்கிறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரோட பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், வழக்கங்கள் எல்லாமே வந்து வேறுபட்டு இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யாரையுமே ஒப்பிட்டு பேசக்கூடாது. சமூக வலைதளங்களில், அதாவது ஃபேஸ்புக், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், அதில் ஒருத்தவங்கள பார்த்துட்டு அவங்களோட திறன்களை பார்த்துட்டு உங்களை நீங்களே வந்து உங்களை தாழ்த்தி பேசாதீங்க. உங்கள் மனசை வந்து என்ன சொல்கிறேன்னா ஒப்பிட்டு பார்த்து உங்களை அந்த தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அடுத்தவரோட உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை விட்டுட்டு நேற்றை விட இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட கவனம் எப்படி இருக்குது, நீங்கள் சிறந்து நேற்று பண்ண வேண்டிய விஷயங்களை இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டிங்களா, அதாவது நேற்று வேலையை நேற்றே முடிச்சிட்டிங்க, இன்றைக்கி வேலை இன்றைக்கி கரெக்டாக பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஏழாவது விஷயம், தோல்விகளை கண்டு பயப்படக்கூடாது. தவறுகளும் தோல்விகளும் வந்து கற்றலில் வந்து அது ஒரு பகுதி தாங்க. சரிங்களா? எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து தவறுகள் வரும், தோல்விகள் ஏற்படலாம்.
அதை நினச்சி நம்ம பயப்படக்கூடாதுங்க. தெரியாமல் செய்த தவறை நினச்சி உங்களை நீங்களே மதிப்பை குறைச்சிக்காதீங்க, சரிங்களா? தவறு செய்வதால் வந்து உங்களோட மதிப்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிறத எண்ணத்தை தயவுசெய்து வெளியே விட்டுருங்க. தோல்வி என்பது முடிவில்லைங்க, அது ஒரு அனுபவம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கை எப்பயுமே வெற்றிகரமாக இருக்கும், சரிங்களா? அதாவது தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.